வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பிரான் மசாலா செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் ரெசிபி செய்ய போகிறோம். ஜென்ரலாக வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் ப்ரான் ரெசிபிஸ்லாம். அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து 1 கிலோ எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளை சக்கரை நம்ம யூஸ் பண்ணல, அது போல் வெல்லம் சேர்க்குறோம். ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் 1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய், ஒரு 10 மிளகாவோட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து வெந்நீரில் ஊற வச்சு நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 3 தக்காளியை வெந்நீரில் ஒரு நிமிஷம் வேக போட்டு அதை எடுத்து உரிச்சிட்டு தோலை எடுத்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக மைதா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது ப்ரான் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துப்போம். நல்லா நீட்டாக கழுவி எடுத்துருக்கோம். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கீரி கழுவி வச்சுருக்கோம். எங்களோட முன்னாடி இருக்கிற பிங்கிஸ் கிச்சனில் வீடியோஸ்லாம் இருக்குது, ப்ரானோட வீடியோ எப்படி கழுவுறதுன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போது ப்ரான் எல்லாம் சேர்த்தாச்சு. எப்போயுமே நம்ம வந்து எந்த நான்வெஜ் செஞ்சாலும் மஞ்சத்தூள் சேர்க்காமல் செய்ய மாட்டோம். அதனால் ப்ரானுக்கும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் நம்ம. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், அடுத்தது கடைசியாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம இதை பொரிச்சதுக்கப்புறமா லைட்டாக அதை தக்காளி அந்த மிளகாவோட இதில் சேர்த்து செமி கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போது கடைசியாக இதில் எலுமிச்சம்பழம் சாறு விடுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் அரை வேக்காட்டில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபுல்லாக கிடையாது, சும்மா லைட்டாக பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ப்ரான் எல்லாம் சேர்த்துருவோம். சும்மா லைட்டாக போட்டு பொரிச்சிட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். இப்போது இந்த அளவுக்கு இது பொரிஞ்சிருந்தால் போதும், அரை வேக்காட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போது நம்ம அந்த ப்ரான் வறுத்த எண்ணெயை தான் அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து காஷ்மீரி மிளகாவும் பூண்டும் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்க்குறோம். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் இதை வந்து சேர்க்குறது. இதை சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி விட்டுருவோம். பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது, ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். காஷ்மீர் மிளகாய் சேர்க்குறது அந்த ரீசனுக்காக தான். கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும், காரம் ஆனால் கரெக்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா தக்காளி நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 தக்காளியும் சேர்த்துருவோம். இது ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகணும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெல்லமும் மிளகுத்தூளும் சேர்த்து ப்ரானை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வெல்லம் சேர்க்குறேன். ஜென்ரலாக வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க, நம்ம வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும், அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நான் வெல்லம் சேர்க்குறேன். ஆனால் அச்சு வெல்லம் சேர்த்துறாதீங்க, அச்சு வெல்லத்தில் வந்து கல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருண்டை வெல்லத்தை சேர்த்துக்கோங்க, அதில் வந்து அந்த அளவுக்கு கல் இருக்காது.
டைரெக்டாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா உருண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மாதிரி புளிப்பாக காரமாக உப்போட கொஞ்சம் இனிப்போட நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துப்போம். சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது இதில் நம்மளோட பொரிச்சு வச்சுருக்கிற அரைவேக்காட்டில் பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். இப்போ நான் அதில் ப்ரானெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றா சேரணும். காரம் எல்லாம் இறங்கி நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கவே இல்லை. வெறும் காஷ்மீரி மிளகா தான். அது எவ்வளோ டார்க் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஜென்ரலாக என் கிச்சனில் சமைக்கிறப்ப எல்லோரும் கேட்குறாங்க ஏதோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்களான்னு. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். அதுக்கு ஒரே ரீசன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கறது தான். அந்த மிளகாய் சேர்த்திங்கனாலே நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதுவும் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நாட்டு மிளகாயும் சேர்த்து செய்கிறப்போ உங்களுக்கு காரமும் கிடச்சிரும் கலரும் கிடச்சிரும். இப்போது நம்ம ப்ரான் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. நல்லா மசாலா எல்லாம் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா சுருள அந்த வாசனை பார்த்திங்கன்னா இந்த மிளகாவும் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாசனை சும்மா சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, அப்படியே தனியாக இருக்குது. நல்லா சுருளை வதக்கிட்டுருக்கோம். நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ப்ரான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரானை டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான ப்ரான் மசாலா சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு அசத்தியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.